இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விஜயை பயங்கர எதிர்த்து பேசக்கூடிய நபர், பெரிய அளவுக்கு வந்து விஜயனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா சாட்டை துரைமுருகன் தான். விஜயை அடிக்கிறத வீடியோவை பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் யாராவது இருந்தாங்கன்னா வந்து சாட்டை என்ன சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஒரு பொசிஷனிங் பண்ணிட்டார் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது, மக்கள்கிட்டையும் அந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் பேசுகிற வீடியோவில் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. பட் என்னுடைய பார்வை வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து நான் அவங்களுடைய பயணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவங்களுக்குன்னு சில வரையறைகள் வச்சுருக்காங்க. எதை எடுத்தாலும் இப்போதைக்கு இதை தூக்கி அதை போட, அதை தூக்கி இங்கே போடுங்கிற மாதிரி ஒரு தற்காலிகத்துக்கு உண்டான செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க எதை செஞ்சாலும் ஒரு நீண்ட நெளிய தொலைநோக்கு பார்வையோடு அதோட தீர்க்கமான எண்ணப்பாடுகளோடு செய்கிறாங்க. வேட்பாளர்களை மாற்றாமல் இருந்திருக்காங்களா? மாற்றிருக்காங்க, சில காரணங்களுக்காக மாற்றிருக்காங்க. ஆனால் விஜய் எங்கே போட்டி போட்டாலும் அதை வந்து ஒரு ரிசர்வ் கேண்டிடேட்டாக சாட்டை துரைமுருகனை வச்சுக்கிட்டு அவர் எங்கே நின்னாலும் சாட்டை துரைமுருகன் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணலாங்கும் போது அது நீங்கள் ஏற்கனவே சீமான் விளையாடுறாரு பாருங்க. எனக்கு வந்து இன்றைக்கே வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நான் கொண்ட கொள்கைக்காக என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்னைக்கு தொடர் போராட்டம் வந்து இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு போவேன், அவன் இன்னொரு கையில் கொடுக்கும்போது இந்த கொள்கை என்னைக்காவது ஒரு நாள் வெல்லுங்கிற அந்த நீண்ட நெடிய பயணம் சீமான். அந்த மாதிரி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து நீண்ட நெடிய அரசியல் பயணம் தான், எனக்கு குறுகிய கால பலன் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சாருன்னா என்டிஏக்குள்ளார போகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் குறிக்கோள் இல்லை, என்னால் அந்த அளவுக்குலாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க சொல்கிறது பூர்வமே வந்து கொள்கைங்கிறத விட பெரிய அளவுக்கு அவங்க பேசுகிறது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க. தாவேக்காக அப்போ அவங்களுடைய குறிக்கோள் வந்து உடனடியாக எனக்கு அரசியல் அதிகாரம் வேணுங்கிறதுல தான், அந்த அதிகாரத்தை நோக்கின பயணம் தான் தாவேக்காட்ட இருக்க ஒழிய ஒரு கொள்கை சார்ந்த பயணம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இந்த இடத்துல நான் கம்பேர் பண்றேன். சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றிங்கிறத கண்ணுல வந்து பார்க்கலாம், ஆனாலும் அவருடைய கூட்டம் பின்னாடி அதிகரிச்சுட்டே இருக்கு. அது கொள்கை சார்ந்து போறாங்க, தோத்தாலும் பரவாயில்லடான்னு பின்னாடி நிற்கிறாங்க. இது இந்த மாதிரி கூட்டம். இந்த இடத்துல இப்போ விஜய்க்கு பின்னாடி நிற்கிற எல்லாருமே நம்ம ஜெயிச்சிருவோம், முதலமைச்சர் ஆயிடுவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அவர் ஆட்டத்தை நம்பிக்கையில் தான் விளையாடணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவை கொடுக்கலன்னா அந்த ஆட்கள் எல்லாம் அவங்களுடைய வீர தீரம் அந்த ஒரு ஸ்பிரிட் எல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் களத்தில் இறங்கி சண்டை செய்யக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைமை களத்தில் இறங்காமல் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தரையில் போராடாமல் இருக்கும்போது அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோதையும் சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டாஸ்மா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், நாம் தமிழர் கட்சி 234 தொகுதி வேட்பாளரை போட்டு களத்தில் பணியாற்ற தொடங்கிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாகுது. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடுவாரோ அங்கே வந்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேட்பாளர் அறிவிப்பில் அவர் பேர் இடம்பெறவில்லை. இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணலையும் அதே உறுதி செஞ்சிருக்காரு. எந்த தொகுதி நின்னாலும் அந்த தொகுதி வேட்பாளர் மாற்ற போது நான் களமிறங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபேஸ் டு ஃபேஸை? இல்லை, இது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விஜயை பயங்கர எதிர்த்து பேசக்கூடிய நபர், பெரிய அளவுக்கு வந்து விஜயனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா சாட்டை துரைமுருகன் தான். நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெரிய அளவுக்கு விமர்சன கலைகளை வைக்கிறது வந்து சாட்டை துரைமுருகன். அது அரசியல்னு வரும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த விமர்சனம் வைக்கிறங்கிறது சகஜம். ஸோ அதனால் வந்து இப்போ விஜயை ஒரு தாக்குறதுனாவே, இல்லை விஜயை பற்றி யாராவது கொஞ்சம் ரொம்ப அடித்து பேசியிருந்தால் தான் வீடியோவை யாரையாவது பேசின வீடியோவை பார்க்கணுன்னு யாருக்காவது ஒரு எண்ணம் இருந்தால் உடனே அவங்க சாட்டையை தான் இப்போ தொலைவுறாங்க யூடியூப்பில். அவர் என்ன பேசியிருக்காரு விஜயை பற்றிங்க, அந்த அளவுக்கு வந்து அவர் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷனை பிடிச்சிட்டார் அவர். இன்றைக்கி விஜயை அடிக்கிறத வீடியோவை பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் யாராவது இருந்தாங்கன்னா வந்து சாட்டை என்ன சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஒரு பொசிஷனிங் பண்ணிட்டார் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது, மக்கள்கிட்டையும் அந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் பேசுகிற வீடியோவில் சொன்னாருன்னு சொல்கிறீங்க.
பட் என்னுடைய பார்வை வந்து நாம் தமிழர் கட்சியில் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி ஒரு 234 பேர்த்த அத்தனை தொகுதிக்கும் செலக்ட் பண்ணி அவங்க யார், என்ன படிச்சிருக்காங்க, ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பார்த்து அதை வந்து ஒரு மாநாடு வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிறத போட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்து அங்கே காமிச்சாங்க. அவங்க எல்லாரும் வந்து காசு கொடுத்து கட்சிக்கு கூட்டம் சேர்த்தும் போது இது தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வந்து நாம் தமிழர்களுடைய அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஊரறிய நீங்கள் 234 வேட்பாளர்களை அவங்களுடைய தகுதியையும் திறனையும் அவங்களுடைய ஆளுமைகளையும் அறிந்து தான் நீங்கள் வந்து வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடை வெளிப்படுத்துகிறாருங்கிறதுக்காக விஜய் எங்கே நின்னாலும் அந்த வேட்பாளரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சாட்டை துரைமுருகனை கொண்டு போய் போடலாங்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து நான் அவங்களுடைய பயணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவங்களுக்குன்னு சில வரையறைகள் வச்சுருக்காங்க. எதை எடுத்தாலும் இப்போதைக்கு இதை தூக்கி அதை போட, அதை தூக்கி இங்கே போடுங்கிற மாதிரி ஒரு தற்காலிகத்துக்கு உண்டான செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க எதை செஞ்சாலும் ஒரு நீண்ட நெளிய தொலைநோக்கு பார்வையோடு அதோட தீர்க்கமான எண்ணப்பாடுகளோடு செய்கிறாங்க. வேட்பாளர்களை மாற்றாமல் இருந்திருக்காங்களா? மாற்றிருக்காங்க, சில காரணங்களுக்காக மாற்றிருக்காங்க. ஆனால் விஜய் எங்கே போட்டி போட்டாலும் அதை வந்து ஒரு ரிசர்வ் கேண்டிடேட்டாக சாட்டை துரைமுருகனை வச்சுக்கிட்டு அவர் எங்கே நின்னாலும் சாட்டை துரைமுருகன் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணலாங்கும்போது அது நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் வஞ்சிக்கிறதுக்கு சமமாக மாறிடும். அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சமமாக மாறிடும். அப்போ உங்களுடைய வேட்பாளரை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் அவருடைய ஆசையை வெளிப்பான அந்த காணொலி பார்க்கல, அந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு அது உண்மையாக இருந்தால் கூட அந்த கட்சி வந்து அதை அங்கீகரித்து அந்த மாதிரி நிறுத்துவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி நிறுத்தினாங்கனாலும் அது வந்து தவறுதலான அணுகுமுறைங்கிறது என்னுடைய பார்வை. அப்படியே நிறுத்தினாலும் சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு ஜெயிக்காமல் தோத்துருச்சுன்னா அது நாம் தமிழருக்கு இன்னும் பெருத்த பின்னடைவாயிடாதா? நிச்சயமா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஹெட்ஸ் ஆன் அப்படி வந்து பண்ணுறதுக்கு எந்த கட்சியுமே அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்குள்ளார போக மாட்டாங்க, போகணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அது இப்போ சாட்டை துரைமுருகனுடைய அந்த எதுக்கு எந்த இடத்துல தொகுதினாலும் எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்குன்னு இல்லை, ஒரு வாழ்வீச்சு பேச்சாளர். சாட்டை துரைமுருகனுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது, அவருக்குன்னு அந்த ஒரு மேடை பேச்சுக்கு உண்டான ஒரு சாதுரியம் இருக்குது. யார் அங்கே எழுத்தாப்பில் உட்கார்ந்துருந்தாலும் கவரக்கூடிய ஒரு வசீகரம் இருக்குது. சீமானுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பேச்சாளர்களில் சாட்டை துரைமுருகன் ஒரு சிறந்த பேச்சாளர். அதிலலாம் எனக்கு இம்மி அளவு கூட இல்லை, என்னுடைய நண்பரும் கூட அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அருமையான வசீகரமான பேச்சாளர். ஆனால் எந்த தொகுதியில் போய் நின்னாலும் அவர் வந்து விஜயை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் வாக்கு பலம் பெற்ற நபர் ஆனால் எல்லா தொகுதியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா அவருக்குன்னு சில தொகுதிகள் இருக்கலாம், அந்த தொகுதியில் அவங்க நல்லா வேலை பார்த்து அவங்களுக்குன்னு உண்டான செல்வாக்கை வளர்த்திருக்கலாம். ஆனால் விஜய் எங்கே நின்னாலும் நான் நின்று அவரை தோக்கடிப்பங்கிற அளவுக்கு வந்து செல்வாக்கு இருக்குமாங்கிறது என்னுடைய கேள்விக்குறி. அந்த மாதிரி இல்லாமல் தோத்துட்டாங்கன்னா அது நாம் தமிழருக்கு பெருத்த பின்னடைவாயிடாதா? இந்த மாதிரி மல்லுக்கட்டு நான் போய் நின்று தோத்தாங்கன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரி இது வந்து ஒரு சரியான அரசியல் நகர்வு இல்லை, இது வந்து மைய அரசியல் இல்லை. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்கங்கிறது என்னுடைய பார்ப்பு. செஞ்சாங்கன்னா எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பார் சார், சாட்டை சுழலும் அப்படின்ற அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரச்சாரமாக அதை செய்யலாம். இப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் வாழ்வீச்சு பேச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எந்த இடத்துல விஜய் நின்னாலும் நான் மற்ற தொகுதிக்கு போய் பேசுகிறத விட நான் இந்த தொகுதி வேட்பாளருக்கு போய் நான் அதிகமாக விஜயை எதிர்த்து பிரச்சாரம் செய்யுங்கிறது இது நியாயமான இது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி போய் அந்த வேட்பாளருக்கு உதவலாம். ஆனால் அந்த வேட்பாளரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நானே போய் வேட்பாளராக நிற்கிறேங்கிறது, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேச்சாளராக போய் நீங்கள் பணியாற்றுறதுக்கும் வேட்பாளராக நீங்கள் ஒரு களத்தில் பணியாற்றுறதுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது. ரைட். அப்போ வேட்பாளருக்குன்னு சில வேறு வேலைகள் இருக்குது, பேச்சாளர்களுக்கு அந்த வேலைகள் எல்லாம் இல்லை. அப்போ இந்த ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து
அது ரொம்ப கருத்துமா கவனித்து தான் அதனுடைய செயல்பாடுகளை நாம் தமிழர் செய்யுங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார், இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பார் தான் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்து வெளியே போகுது. தொகுதிகள் விவரம் வரும்போது இது மாதிரி திருச்சி கிழக்க சொல்கிறாங்க, பெரம்பலூர் சொல்கிறாங்க, அப்புறம் நாகப்பட்டினம், இந்த மாதிரி தொகுதிகள்லாம் வருது. இங்கெல்லாம் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க இதில் பேசினதே கூட பெரம்பூரில் வந்து அவங்க நிற்கிறதா ஒரு தகவல் வருது. அது இல்லாமல் 2வது நாமினேஷன் வந்து திருச்சி கிழக்கு போடலாங்கிற மாதிரி. ஏன்னா திருச்சி கிழக்குன்னு வரும்போது அங்கே அவர் சார்ந்த சமுதாய வாக்குகளும் அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சமுதாய வாக்கையோ சாதி வாக்கையோ நம்பி நிற்கக்கூடிய வேட்பாளர் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா விஜயை வந்து நேசிக்கக்கூடியவங்க அவரை வந்து திரையில் பார்த்து அவர் மேலே வந்து பல ஆண்டுகளாக வசீகரிக்கப்பட்டு அவருக்குன்னு உண்டான ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் தான் இன்றைக்கி தொண்டர் படையாக மாறி இருக்கு. அவங்க தான் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி விஜய் எந்த இடத்துல நின்னாலும் விஜயினுடைய தொண்டர்கள் அவருக்காக வேலை பார்ப்பாங்க. இந்த தொகுதியில் போட்டால் இவங்க வேலை பார்ப்பாங்க, இங்கே டீம் நல்லா இருக்குது, இங்கே டீம் நல்லா இல்லை, இங்கே இந்த சாதிக்காரங்க இருக்காங்க, இங்கே இந்த மதத்துக்காரங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் அந்த மாதிரி நபர்கள் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ விஜய்க்குன்னு உண்டான வாக்கு எந்த தொகுதியில் நின்னாலும் விழும். பட் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து அவங்க வந்து எப்படி பார்க்கலான்னா, ஒன்று நம்ம ஒரு தொகுதியிலையும் நிற்கணும் வேட்பாளராக, அதோடு வந்து நம்ம அந்த தொகுதிக்கும் அடிக்கடி பயணிக்கணும், அங்கேருந்து நம்ம மற்ற தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது, அப்போ எல்லோரும் வந்து போகிற அளவுக்கு இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பலம் இருக்கா, அப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்து அந்த தொகுதியினுடைய பலகீனம் என்னவோ, என்ன அந்த மைனஸ் பாயிண்ட்டோ அது கூட ஒத்து போச்சுன்னா என்னுடைய பலத்தினால அந்த தொகுதியை நாம் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. சாதியை போடுவாங்களா? போடுவாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்தில் எந்த சாதி எந்த வாக்கு சதவீதம் இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. அது இப்போ தாவேக்கால கூட வந்து சாதி பார்த்து தொகுதி கொடுக்கறதாகவும் தகவல்கள் வருது. இந்த சாதிக்காரங்கன்னா நீ இந்த இடத்துல போய் நில்லு, வேற யாராச்சும் தொகுதி கேட்டால் கூட இல்லை நீ இந்த சாதியில் வந்து உனக்கு நான் அந்த தொகுதி கொடுக்குறேன், இதெல்லாம் பேச்சு அடிபடுறது நமக்கு செவிவெளி செய்தியாக வருது. அதனால் அங்கே வந்து சாதி பார்க்காம இன்றைக்கி போடுறாங்களா நாம் தமிழர் கட்சி மாதிரிலாம் இல்லை, அவங்க அங்கேயும் சாதி பார்த்து போடக்கூடியதான். ஆனால் விஜய சாதியை பார்த்து சாதியினுடைய மக்கள் தொகையை பார்த்து நிறுத்துகிற அளவுக்கு இல்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக சார், இப்போது திமுக அதிமுக திராவிட கட்சிகள் அழிச்சாக வேண்டும் சொல்லிட்டு களத்தில் இருந்து நாம் தமிழ் கட்சியும் தாவேக்காவும் இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி ஆல்ரெடி வேட்பாளர் போட்டு களப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சு, எந்த அளவுக்கு நம்ம துரிதமாக செய்யணுமோ அந்த அளவு தான் திராவிட கட்சிகளை அகற்ற முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தாவேக்கா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்களோ இந்த விஷயத்தில்? ஆமாம், இப்போ நேற்றுலேருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்கக்கிட்ட சில அரசியல் நகர்வுகளை நான் பாராட்டுற சமயத்தில் பல அரசியல் நகர்வுகளை நான் விமர்சனமும் செய்கிறேன். அவங்களுடைய வேகம் வந்து பத்தல, ரொம்ப துரிதமாக செயல்படணும். இப்போ கூட சமீபமாக ஒரு கட்சி அந்த தாவேக்கால கூட்டணியில் இருந்த ஒரு முஸ்லீம் இயக்கம் வந்து இது வரைக்கும் அந்த இயக்கம் உள்ளார இருந்துச்சாங்கிறதே நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முஸ்தபா இருந்தார், தமிழ்நாடு இளைஞர் கட்சி வந்து இருந்தாங்க. இந்த 2 கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் லீகும் இவங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்தவங்க, இந்த 2 பேரும் இருந்தது தான் தெரியும். இப்போ வந்து நாங்கள் விஜயனுடைய நடவடிக்கை பிடிக்கல, நாங்கள் வெளியே போகிறோம், இவருக்கு வெளியே வரேன்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி ஒரு கட்சியே இருக்குதா தமிழ்நாட்டிலே நமக்கு தெரியுது. எப்போ ஜாயின் பண்ணி அப்போ இதெல்லாம் வந்து விஜயை விட்டு எப்படியாவது ஒன்று பேர் வரணும், சேரும்போது இவங்க கொண்டு போய் புத்தகம்லாம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க போல இருக்கு. புச்சி இன்னொரு விஷயம் இருக்கு, அப்பெல்லாம் பேசப்படலை. ஏன்னா தாவேக்கால ஒரு கட்சி நம்ம கூட வந்திருக்கின்ற பெருமையாக நினைப்பாங்க திமுகவும். ஆமாம், முதல்ல வந்து ஒரு பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, கமலஹாசனுடைய ஆள். அவர் வந்து கன்னியாகுமரியினுடைய மக்கள் நீதி மைய வேட்பாளர். அந்த வேட்பாளரை தூக்கி நீங்கள் திமுகவில் சேர்த்திட்டு, ஏற்கனவே அந்த கட்சி தலைவரே திமுகவில் தான் இருக்கிறார். நீங்கள் அந்த கட்சியிலிருந்து ஒரு தொண்டனை தூக்கிட்டு வந்து முன்னாள் வேட்பாளரை தூக்கிட்டு வந்து போட்டு பார்த்தீங்களா தாவேக்கால இருந்து விஜயனுடைய முன்னாள் மேனேஜரே எங்ககிட்ட வந்துட்டாரு. இப்பெல்லாம் அசிங்கப்பட்டாதீங்க சார், ஏன்னா ஆல்ரெடி கட்சியே அங்கே தான் இருக்கு. கமல் மட்டும் தான் லாஸ்ட்டாக போய் சேர்ந்தாரு. சொன்ன மாதிரி அவர் மகேந்திரன் ஏற்கனவே அந்த கட்சிக்கு இருந்தவர், அவரு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. பெண் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆமாம், பல பேர் இருந்தாங்க. இப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கமலஹாசன் அங்கே தான் இருக்கிறார். இப்போ அவரே கூட அவருடைய சின்னத்தில் நிற்பாரான்னு தெரியல. நிற்பாரான்னு ஏன்னா அவருடைய சின்னத்தில் நின்று அவர் தோற்று போயிடுவார். அதனால வந்து அவருக்கு அந்த பயம் இருக்கும்.
ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு அந்த அந்த கட்சியினுடைய நடவடிக்கை என்னன்னா, நாங்கள் இது வரைக்கும் 8 மாசமா 6 மாசமா அவங்களோட இருந்தோம், அதனால நாங்கள் இப்போ வெளியே வரும்போது இப்போ வெளியே வர வேண்டிய கட்டாயம் என்ன? இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ என்னன்னா, போய் சேரும்போது அந்த கட்சிக்கு விளம்பரம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ வெளியே வரும்போது எனக்கு ஏதோ ஒரு விளம்பரம் வேணும் பாருங்க. இல்லைன்னா இந்த கட்சி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கு தெரிஞ்சிருக்குமா? தமிழ்நாட்டில் நம்ம டெய்லி அரசியல் பேசுகிறோம், நமக்கே இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது, இந்த மாதிரி போய் விஜய் கூட போய் பார்த்து சேர்ந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அப்போ எதையாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேடணும். இது வந்து ஒரு தேர்தல் காலங்கிறனால நாங்களாம் இருக்கோம் பாருங்கள், நானும் ரவுடி தாங்கிற மாதிரி சில அமைப்புகள் வந்து இந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு அவங்க வெளியே போகிறனால ஆஹா விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போச்சு அப்படிங்கிறது இல்லை. நமக்கும் சில விமர்சனங்கள் இருக்குது. அவங்க வந்து துரிதமாக செயல்படணும். உங்களுக்கு வந்து மற்ற கட்சிக்கு இப்போ சீமானவர்கள் வந்து படப்படன்னு வேலையை முடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த விதமான கூட்டணி நிர்பந்தங்களும் அவங்களுக்கு கிடையாது. தனிச்ச பயணங்கிறனால கடன் அவங்க சிங்கிள் ஃபோக்கஸ்டாக போக முடியுது. தாவேகாம அதே மாதிரி தான். நீங்கள் என்ன வேணால் ஒர்க் பண்ணுங்க. இப்போ திமுக வந்து அதுக்காக வந்து இந்த 234 தொகுதியில் எந்தெந்த தொகுதிக்கு யார் யாருங்கிற தெரியாத அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கூட்டணி வந்தால் இது இல்லை, கூட்டணி இல்லைன்னா இது, அவங்க நிறையா பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சுருப்பாங்க. அதிமுகவும் அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த கட்டாயம் இல்லை. வந்தால் காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு யாரும் போகிற அளவுக்கு இல்லை. படன்னு அவங்க வேட்பாளர்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம். அது என்ன காரணமோ தெரியல, அவங்க சில டிலே ஆகுது. அட்லீஸ்ட் இப்போ தான் வந்து அவர் வந்து வேட்பாளர்களெல்லாம் சந்திக்கிறாருங்கிறது வந்து பெட்டர் லேட் தென் நெவருங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் துரிதமாக செயல்படுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி களத்தில் நிற்கக்கூடிய 4 முதலமைச்சர் வேட்பாளர்களில் சின்ன வயசு விஜய் அவர்களுக்கு தான் 51 வயசு, சீமானுக்கு 59, எடப்பாடியாருக்கு 71 முடிஞ்சிருச்சு, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு 73 முடிஞ்சிச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விடையும் துரிதமாக உழைப்பு அதிகமாக கொடுக்கறதுக்கு ஃபிசிக்கலாகவே வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறது வந்து விஜய் அவர்கள். ஆனால் அவருடைய வயதுக்கு உண்டான அரசியல் வேகம் அவர்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு பெரிய குறைபாடாக நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து 75 ஆண்டு கால கட்சியை தோக்கடிக்கணும், 53 ஆண்டு கால கட்சியை தோக்கடிக்கணும்னா அவங்க போகிற வேகத்தை விட பல மடங்கு வேகத்தை நீங்கள் பயணிக்கணும். ஆனால் அவங்கள விட நீங்கள் ஸ்லோவாக பயணிக்கும் போது அது நீங்கள் நினச்ச நேரத்தில், நீங்கள் குறித்த நேரத்தில் அந்த இலக்கை போய் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு போய் சேர முடியாத மாதிரி ஒரு காலதாமதம் ஆயிடுங்கிறது என்னுடைய பார்வை. இன்னும் சார், இப்போது சிபிஐ விசாரணை 3வது விசாரணைக்கு விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்தினா, விஜய் அவர்கள் அரசியல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சதாக ஒரு செய்தி வந்து, அதே பேட்டர்னில் இன்னொரு செய்தியும் பார்க்க முடியும். பவன் கல்யாண் அவர்கள் வந்து விஜய்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, என்டிஏல அழைக்கிறாரு, துணை முதல்வர் வரைக்கும் தர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆந்திராவில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு செய்திகள்லாம் பரவ தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஃபிட் ஆவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே அவங்க பேசிகிட்டு தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச உண்மையான செய்தி தான். ஆமாம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானே தொலைக்காட்சி விவாதத்திலே நான் இதை வந்து பேசியிருக்கேன். அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியில் அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், அவருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அரசியல் வேறு, கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரி நிலைப்பாடுன்னு இருந்துச்சு, அப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அப்படின்ட்டு, பாஜக கூட்டணியில் இழுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானே பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இது வந்து விஜயனுடைய அரசியல் அப்ஜெக்டிவ் என்ன, அவருடைய குறிக்கோள் என்னங்கிறத பொறுத்து 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து, இல்லை எனக்கு 51 வயசு தான் ஆகுது, நான் இன்னும் அடுத்த 30 வருஷத்துக்கு நான் நின்று அரசியல் களமாடக்கூடுகிற அளவுக்கு நான் திடகாத்திரமாக தீர்க்கமாக முடிவெடுத்து தான் களத்தில் வந்திருக்கேன். என்னுடைய அரசியல் ஆட்டம் வந்து குறுகிய கால அரசியல் ஆட்டம் இல்லை, நீண்ட நெடிய கால அரசியல். இப்போ சீமான் விளையாடுறாரு பாருங்க, எனக்கு வந்து இன்றைக்கே வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நான் கொண்ட கொள்கைக்காக என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்றைக்கி தொடர் போராட்டம் வந்து இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு போவேன், அவன் இன்னொரு கையில் கொடுக்கும்போது இந்த கொள்கை என்னைக்காவது ஒரு நாள் வெல்லுங்கிற அந்த நீண்ட நெடிய பயணம் சீமாந்து. அந்த மாதிரி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து நீண்ட நெடிய அரசியல் பயணம் தான், எனக்கு குறுகிய கால பலன் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சாருன்னா என்டிஏக்குள்ளார போகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் குறிக்கோள் இல்லை, என்னால் அந்த அளவுக்குலாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க சொல்கிறது பூர்வமே வந்து கொள்கைங்கிறத விட பெரிய அளவுக்கு அவங்க பேசுகிறது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க, தாவேக்காக. அப்போ அவங்களுடைய குறிக்கோள் வந்து உடனடியாக எனக்கு அரசியல் அதிகாரம் வேணுங்கிறதுல தான், அந்த அதிகாரத்தை நோக்கின
பயணம் தான் தாவே காட்ட இருக்க ஒழிய ஒரு கொள்கை சார்ந்த பயணம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. கொள்கை இருக்குது, நான் அதுக்காக அது கொள்கையற்ற கட்சின்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா செயல்பாடுகள் கொள்கையை பத்தி பேசினதை விட ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றதுங்கிறதுல அதுக்கு உண்டான முயற்சி தான் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய வேட்கை குறுகிய காலத்துல ஒரு அரசியல் பலம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்டிஏக்குள்ளார போகிறது அவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் அவர்கள் நிற்கும்போது நம்ம பல சர்வேக்கள் வருது. பல சர்வேக்களை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 15லிருந்து 20 இல்லை அதிகபட்சமாக 25% வரைக்கும் சில சர்வேக்கள் வந்து சொல்கிறாங்க. அவர் அங்கே நிற்கும்போது கட்டாயமாக இந்த தேர்தல் சுலபமான தேர்தல் இல்லை எந்த கட்சிக்குமே. காரணம் விஜயனுடைய வருகை. பல இடத்துலேருந்து ஓட்டை பிரிக்க போகிறாரு, எங்கேருந்து எப்படி பிரிக்க போகிறாருங்கிறதெல்லாம் சில கட்சிகளுக்கு இன்னும் தயக்கமாக இருக்குது. சில சர்வேக்கள் அதுக்குண்டான விளக்கமும் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும் விஜயனுடைய வருகையினால் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதனால் இன்றைக்கி இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட மாநாட்டில் பேசினார் பார்த்தீங்களா, இத்தனையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கேமே, அப்புறம் ஏன் சார் 22 பேர்த்த கூட்டி வண்டியில் உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா இது ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய அந்த வெற்றி வருகை, இவருடைய வருகை மற்ற கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறது பெரிய அளவுக்கு இருக்குதுங்கிறது இப்பயே எவிடென்ட்டாக தெரியுது. ஆனால் இவர் வெற்றி பெறுவாராங்கிறது தீர்க்கமாக தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நின்று அடுத்தவங்களுடைய வெற்றியை பாதிக்க வைக்கலாம், நீங்களும் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை எடுக்கலாம். ஆனா ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த சர்வேயுமே அதை சொல்லலை. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப விஜயனுடைய அரசியல் அணுகுமுறையை நான் கவனிக்கும் போது என்னன்னா, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-45 நாளைக்குள்ளார தான் இருக்குதுங்கும் போதே அந்த இடத்துல பெரிய ஒரு அதிர்வு இல்லை, அரசியல் அதிர்வுகள் இல்லை. இப்பதான் வந்து ஒவ்வொரு ஊரா போய் அந்த கட்சி வந்து மீட்டிங் போடவே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா விஜய் அவர்கள் வரக்கூடிய மீட்டிங் மட்டும் இருந்துச்சு. இப்போ இந்த கடந்த ஒரு 2 வாரமாக இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு பறந்து விரிந்து அந்த கட்சியினுடைய ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. இப்போது தேர்தல் வருங்கிற இப்போ எப்படி தீபாவளி வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுங்கும் போது நமக்குள்ளார ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் தீபாவளி காலையில் ஆன உடனே, பொங்கல் காலையில் ஆன உடனே அந்த பண்டிகையை முடிஞ்சு வச்சுருந்த நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுருந்த தீபாவளிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த அளவுக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு இருக்கும் போதே ஒரு பெரிய அரசியல் செயல் இல்லைங்க. அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப சோம்பி கிடக்குது, துரிதமாக நடக்கலை. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுருங்க, அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கணும்? அதாவது அடுத்த 5 வருஷம் அவங்களோட செயல் திட்டம் என்னன்னு சொல்லிட்டு வரையிறது அது பற்றி செயல்படணும். அப்போ நான் சொல்கிறது, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-45 நாளுங்கும் போதே அந்த வீரியம் இல்லாமல் இருக்கும்போது இந்த தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா, இல்லை எதிர்கட்சியாகவும் இல்லைன்னா உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இந்த இடத்துல நான் கம்பேர் பண்றேன். சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றிங்கிறத கண்ணில் வந்து பார்க்கல. ஆனாலும் அவருடைய கூட்டம் பின்னாடி அதிகரிச்சுட்டே இருக்குது. அது கொள்கை சார்ந்து போறாங்க. தோத்தாலும் பரவாயில்லடான்னு பின்னாடி நிற்கிறாங்க. இது இந்த மாதிரி கூட்டம். இந்த இடத்துல இப்போ விஜய்க்கு பின்னாடி நிற்கிற எல்லாருமே நம்ம ஜெயிச்சிருவோம், முதலமைச்சர் ஆயிடுவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அவர் ஆட்டத்தை நம்பிக்கையில் தான் விளையாடணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவை கொடுக்கலன்னா அந்த ஆட்கள் எல்லாம் அவங்களுடைய வீர தீரம், அந்த ஒரு ஸ்பிரிட் எல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் களத்தில் இறங்கி சண்டை செய்யக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக இல்லை. புரியுதா? மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி விஜய் இல்லை. அவர் ஒரு புது விதத்தில் இருக்கார். அது அவருடைய வழி. ஓகே, அதை பற்றி நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அது அவருடைய வழின்னு போகிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைமை களத்தில் இறங்காமல் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தரையில் போராடாமல் இருக்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் இந்த தேர்தலில் கிடைக்காத போது அடுத்த 5 வருஷம் இந்த கட்சியை எப்படி கட்டி காத்து இழுத்துட்டு போய் 31 தேர்தல் வரைக்கும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட பெரிய கேள்வி வந்து விஜய் அவர்களை பார்த்து எனக்கு இருக்குது. அது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு 2 இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின், 2 லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின். லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் அப்படின்னா அவங்க என்டிஏ கூட போகணுங்கிற கம்பல்ஷன் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தே ஆர் டிட்டர்மைண்ட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் அதை நமக்கு உறுதிப்படுத்த மாட்டேங்குது.
அப்போ ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவாக இருக்கும்போது நீங்கள் தனியாக நிற்கிறத விட என்டிஏ கூட்டணிக்குள்ளார போனீங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு நான் 2 வாய்ப்பு சொல்லியிருந்தேன். ஒன்று, ஃபஸ்ட்டு சாய்ஸ் காங்கிரஸ். அப்போ அந்த காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸை இவங்க எடுத்திருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருந்தா காங்கிரஸ் கூட ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்து இங்கே வந்திருக்கும். இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு பெரிய ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் காங்கிரஸ் கூட யோசிச்சுட்டு என்னதான் பண்ணாலும் கடைசியில் அங்கே தான் போய் சரணாகதி அடையணுங்கிறது இருக்கோ. இதுக்கு காரணம் தாவேக்காவோ அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளோங்கிற சந்தேகம் கூட எனக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் இல்லைங்கிற பட்சத்தில் என்டிஏ ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு அங்கே போனாங்கன்னா ஒரு 35-40 சீட்டு கிடைச்சா கூட வின்னிங் சீட் 35-40 தருவாங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய வருகனால இது 4 முனை போட்டியாக இருக்கும்போது என்டிஏயோ இல்லை வந்து டிஎம்கே கூட்டணியோ ஷூர் ஷாட்டாக வெற்றி பெறுவாங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இப்போ இல்லை. அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை. இவர் இங்கே தனி மெஜாரிட்டி வருமானே சொல்ல அந்த அளவுக்கு. அப்போ வந்து ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் விஜய்க்கு 40 சீட்டு கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஒரு துணை முதலமைச்சர் கூட கொடுக்கலாம். இல்லை துணை முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர், இந்த 2ல் ஏதோ ஒன்று சாத்தியம். இதில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு 2011 ரிட்டர்ன்ஸ் மாதிரி 2க்குமே சாத்தியம் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சரையும் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். அப்படி துணை முதலமைச்சருக்கு, ஏன்னா அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, சொல்லலைன்னா கூட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னாலும் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. எப்படி விஜயகாந்த் அவர்கள் 11ல் வந்தாரோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த 2ல். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், துணை முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர், இந்த 2ல் ஏதாவது ஒரு பவர் சாதாரண பவரா? நிச்சயம் இல்லை. அப்போ அந்த பவர் விஜய் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த கட்சியை, ஏன்னா அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்டைலை வச்சு நான் சொல்கிறேன், அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் பேட்டர்னை பார்த்து நான் சொல்கிறேன். அப்போ இந்த 2 பதவியில் ஏதோ ஒரு பதவி கிடைச்சதுன்னா அடுத்த 5 வருஷம் தாவேகா கட்சியை நடத்துறதுக்கு அந்த தலைமைக்கு வெகு சுலபமாக இருக்கும். 2031 டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஆனால் இது தனிச்சு நின்னார்னா தமிழகத்தில் எந்த ஒரு புதுக்கட்சியும் முதல் தேர்தலில் வாங்காத வாக்கு, அதிகமான வாக்கு சதவீதத்தை விஜய் வாங்குவார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. சற்றேறக்குறைய 15 to 20% சாலிடாக எடுப்பார். வின்னிங் சீட்ஸாக. ஆனால் எத்தனை சீட் அதில் கன்வெர்ட் ஆகும், அது அந்த கட்சிக்கு பலன் கொடுக்குமா? இப்போ ஐயா வைகோ கூட நின்று திமுகவை தோக்கடிச்சார். அவர்னால திமுக தோத்துச்சு. ஆனால் வைகோ ஜெயிச்சாரா என்னைக்காவது? அப்போ நீங்கள் தாவேக்காவோ விஜய் அவர்களோ நீங்கள் ஜெயிக்கணும்னு வரீங்களா, இல்லை அடுத்தவங்களை தோக்கடிக்கணுங்கிறதாங்கிறது அதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின், லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின். இந்த 2ல் விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய அரசியல் குறிக்கோள் என்னவோ அதை வச்சு அவங்க இந்த முடிவை எடுக்கலாம். சார் பல்லறிக்கைக்கு தெளிவாக சொன்னார். நன்றி சார்.